Hallelujah. Praise the Lord. Amen. நாம் யாரும் எழுந்து நின்று நம் தேவனை ஆராதிப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை யாவரும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம் ஜெபத்தோடு இந்த ஆராதனையை ஆரம்பிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நல்லவராய் இருப்பவரே, ஜீவனை தந்து எங்களை அன்பு கூர்ந்த நல்ல தெய்வனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேளையில் நீர் எங்கள் வாழ்க்கையில் நல்லவராக இருக்கிறீங்க, வல்லவராக இருக்கிறீங்க அப்பா, இரக்கம் செய்கிறவராக இருக்கிறீங்க, மிகுந்த கிருபையுள்ள தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே, காருண்யம் நிறைந்தவராக இருக்கிறீங்க, கருணை நிறைந்த தேவனாக இருக்கிறீங்க ராஜா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபார் யுவர் குட்னஸ் ஆண்டவரே. உங்க நன்மை ஆண்டவரே எப்பொழுதும் எங்க மேல ஊற்றுகிற தேவனா இருக்கிறீங்க அப்பா. The streams of your goodness that is flowing to us Lord. இந்த கால வேளையில we remember your goodness Lord. நீர் நல்லவர், நீர் தருகிற நன்மைகளை நாங்கள் எண்ணி பார்த்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த கால வேளையில our hearts are filled with gratitude Lord, thinking of all your goodness ஆண்டவரே. எத்தனை எத்தனை நன்மைகள் எங்க வாழ்க்கையில செய்திருக்கிறீங்க ஆண்டவரே. எதிர்பாராத நன்மைகளை செய்திருக்கிறீங்க, கேட்டதை தந்து நன்மையை செய்திருக்கிறீங்க ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். கேட்டதை பார்க்கிலும் எங்களுக்கு உதவி செய்த நல்ல கர்த்தர் நீங்க ஆண்டவரே. இந்த நல்ல தேவனை துதித்து பாடுவதே எங்களுடைய ராஜா பிரதானமான காரியம் ஆண்டவரே. உமக்கு நன்றி கர்த்தாவே. இந்த ஆராதனை முழுவதும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நல்ல ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து இந்த ஆராதனை ஒரு சுகந்த வாசனையா ராஜா இருக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம். எங்க ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியோடும் உண்மையோடுமே தொழுது கொள்ள ராஜா, அறிவோடுமே தொழுது கொள்ள ஆண்டவரே. எங்க நாங்கள் வணங்குகிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிற அந்த அறிவினால ராஜா உண்மை ஆராதிக்க, உண்மை தொழுது கொள்ள ராஜா, உண்மை பாடி புகழ ஆண்டவரே. எங்களை அப்பா நீங்க நடத்துங்க, எங்களோடு இடைப்படுங்க ராஜா, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பது எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீங்க? எத்தனை பேர் அனுபவித்திருக்கிறீங்க கர்த்தர் எனக்கு நல்லவரா இருந்திருக்கிறார் என்று? ஆமென். அந்த அனுபவத்திலிருந்து நாம் சந்தோஷமா இந்த பாடலை பாடி நம்ம ஆண்டவரை துதிப்போம். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எனக்காய் மரித்த என் தேவன் நீரே, உந்தன் அன்பை விற்று விலகி நான் எங்கே போவேன்? எந்தன் வாழ்நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். கடைசி மூச்சிலும் சொல்வேன் இயேசு நல்லவர் என்று. எனக்காய் மரித்த என் தேவன் நீரே, உந்தன் அன்பை விற்று விலகி நான் எங்கே போவேன்? எந்தன் வாழ்நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். கடைசி மூச்சிலும் சொல்வேன் இயேசு நல்லவர் என்று. நல்ல அவர் நீர், மிகவும் நல்ல அவர் நீர், நல்ல அவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர், நல்ல அவர் நீர், மிகவும் நல்ல அவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீருமையே, வாதிக்க கொடுத்தீரே திருவுடலை எனக்காய். என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீருமையே, வாதிக்க கொடுத்தீரே திருவுடலை எனக்காய். உங்க அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே. ஈடு நாயற்ற
நிலையற்றதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே அப்பா, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர், நல்லவர் நீர், மிகவும் நல்லவர். எஸ் லார்ட், நல்லவரா இருக்கிறீரே, எனக்கு நல்லவரா இருக்கிறீரே. பாவத்தின் முழு உருவமாய் நீர் பாவமானீரே, பிரிக்கப்பட்டீரே என்னை இணைத்திடவே. பாவத்தின் முழு உருவமாய் நீர் பாவமானீரே, பிரிக்கப்பட்டீரே என்னை இணைத்திடவே. உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே. ஈடு நாயற்றதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர், நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், மிகவும் நன்னன். சாப முள்முடியை சிரசினில் சுமந்திரே, சாபமாய் தொங்கி நீரே என்னை ஆசீர்வதிக்கவே. சாப முள்முடியை சிரசினில் சுமந்திரே, சாபமாய் தொங்கி நீரே என்னை ஆசீர்வதிக்கவே. உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே. ஈடுணையற்ற அன்பு, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். எஸ் லார்ட், எந்த அனைத்து தீமையும் உம்மேல் வந்ததால், உந்தன் அனைத்து நன்மையும் என் மேல் வந்ததே. எந்த அனைத்து தீமையும் உம்மேல் வந்ததால், உந்தன் அனைத்து நன்மையும் என் மேல். இன்னொரு முறை, எந்த அனைத்து தீமையும் உம்மேல் வந்ததால், உந்தன் அனைத்து நன்மையும் என் மேல் வந்தது. உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே. உங்க அன்பு பெரியது ஆண்டவரே. ஈடு நாயற்றதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே,
நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர். எஸ் லார்ட், நல்லவர் நீர், மிகவும் நல்லவர், எனக்கு நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம். வேற என்ன வேணும் ராஜா? நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எனக்காய் மரித்த என் தேவன் நீரே, உந்தன் அன்பை விட்டு விலகி நான் எங்கே போவேன்? எந்தன் வாழ்நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். கடைசி மூச்சிலும் சொல்வேன் இயேசு நல்லவர் என்று. நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் இயேசுவே. நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து இந்த நல்ல தேவனை ஃப்ரம் யோர் ஓன் எக்ஸ்பீரியன்சஸ், நீங்க அவர் எவ்வளவு நல்லவர் அனுபவித்திருக்கிறீங்களோ அவ்வளவு வாய்களை திறந்து அவர் நல்லவர் என்று சொல்லி அவரை பாடுவோம். சதனமோ, எங்கள் அனைத்து தீவி உம்மையில் வந்ததால் உங்களுடைய அனைத்து நன்மையும் எங்க மேல வந்ததே ஆண்டவரே. இந்த கால வேலையில நீதிமான்களாய் இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் அந்த நாள் இருக்கிறோமே, அதற்காக நன்றி. சாப முள்முடி எனக்காய் சுமந்து உங்க ஆஸ்வாதி எல்லாவற்றையும் எனக்கு தந்தீரே, உமக்கு நன்றி ராஜா. எனக்காய் பாவமா நீர் ஆண்டவரே. ஓ, பாவம் தெரியாத பாவம் அறியாத நல்ல சுத்த கண்ணன் உள்ள தேவன் நீங்க ராஜா. ஆனா எல்லாவற்றையும் எல்லா பாவத்தையும் எனக்காக சுமந்து என்ன நீதிமானாய் மாற்றி இருக்கிறீங்களே, உமக்கு நன்றி ராஜா. ரதலமோ ஷதரபோக்கனோ, இயேசுவே உங்க அன்பு இணையற்றது, ஈடு இணையற்று உங்க அன்பிற்காக நன்றி. உங்க கிருபை பெரியது ஆண்டவரே, உங்க கிருபை பெரியது. என் வாழ்க்கையில பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நன்றி. இதுவரைக்கும் காத்து கொண்டு அன்பிற்காக நன்றி. எல்லையில்லா அன்பிற்காக நன்றி. விழுந்து போனாலும் தூக்கி நிறுத்துகிற அன்புக்காக நன்றி ராஜா. தேங்க்யூ லார்ட். நன்றி ராஜா. ஷதலமோக்குனோ, என் மேல் நினைவா இருக்கிற அன்புக்காக நன்றி அப்பா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஆண்டவரே. தொடர்ந்து இந்த இயேசு இந்த நாமத்தை நம்ம இன்னும் சந்தோஷமா இன்னும் உணர்ந்தவர்களாய் அந்த உணர்வுள்ள இதயத்தோடு அந்த உணர்வுள்ள ஒரு அறிவோடு நாம் தேவனை இன்னுமாய் ஆராதிக்க போகிறோம். தேங்க்யூ லார்ட். எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம், எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. ஹல்லேலூயா ஹோசன்னா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹோசன்னா, ஹல்லேலூயா ஆமென். பாவத்தில் இருந்து ரட்சித்ததே இயேசுவின்
நித்திய நரகத்தில் இருந்து விடுவித்ததே கிறிஸ்தேசுவின் நாமமே. என்னை நித்திய நரகத்தில் இருந்து விடுவித்ததே கிறிஸ்தேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. ஹல்லேலூயா சென்னா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா சென்னா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தகர்ந்தெறிந்திட்டதே கிறிஸ்தேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தகர்ந்தெறிந்திட்டதே கிறிஸ்தேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. ஹல்லேலூயா சென்னா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா சென்னா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே கிறிஸ்தேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே கிறிஸ்தேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை. இன்னொரு முறை இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. ஹல்லேலூயா சென்னா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா சென்னா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும், தலைமுறைகள் போற்றிடும் நாமம். எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. அந்த ஒரு நாமம் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. ஹல்லேலூயா சென்னா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா சென்னா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். சாத்தானின் மேல் எனக்கு அதிகாரம் தந்த நாமம் இது.
உலகத்தில் இருக்கிற அவனை பார்க்கிலும் எனக்குள் இருப்பவர் அவர் பெரியவர். ஆமென். அந்த பெரிய நாமம் நமக்குள்ளா இருக்கிறது. அந்த பெரிய நாமத்தினால எதை கேட்டாலும் தேவன் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அந்த நாமம் நமக்கு உதவி செய்கிறது. ஹல்லேலூயா. ரதுல்லா மஷதரபோக். நீங்கள் பிரதான ஆசாரியர் நீங்கள் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். பைபிள் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவ பிரதான ஆசாரியர் என்று அழைக்கிறது. எபிரியர் 4:15 says, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆமென். In English it says like this, he is the one who empathizes with us. A high priest நம்மோடு நம்மளோட பலவீனங்கள் இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறாராம். பாருங்க, நம்ம போகிற கஷ்டங்கள், நமக்கு இருக்கிற அந்த வேதனைகள், ஒரு சின்ன தலைவலி கூட தேவன் அறிந்திருக்கிறார். பிகாஸ் he empathizes with us. நமக்கான பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. பிரதான ஆசாரியருக்கும் ஒரு ப்ராஃபிட்டுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க? ப்ராஃபிட் வந்து தேவனிடத்துலேருந்து செய்தியை கொண்டு வந்து மனிதனுக்கு கொடுக்கிறது. ஆனால் பைபிள் கால்ஸ் ஜீசஸ் as high priest. It doesn't call Jesus as a prophet, but he says he is our high priest. priesthood விசேஷம் என்ன? priesthood stands for the people. He represents people and he takes it to God. Prophet brings word from God to people, but priesthood, a priest is one who takes everything, all the things of people, and he goes to God. அப்படிப்பட்ட நல்ல பிரதான ஆசாரியர் தான் நம்ம இயேசு கிறிஸ்துவ. பாருங்க, இன்னைக்கு அவரை ப்ராஃபெட்னு அவர் சொல்லிக்கிறதுக்குள்ள அவர் வந்து, நான் உங்களோட ஹை பிரீஸ்டா இருக்கிறேன், உங்க சார்பா நிற்கிறேன், உங்களுடைய காரியம் தேவனிடத்துல கொண்டு போகிற பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து. ஆமென். நமக்காக ஒருவர் இருக்கிறார். நம்ம வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளுகிற அந்த பிரதான ஆசாரியர். இந்த எண்ணங்களோடு எனக்கான ஒரு பிரதான ஆசாரியர், எனக்காய் பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியர், என் பலவீனங்களை என்னோடு பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர் எனக்கு உண்டு. நம்ம சந்தோஷமா அந்த எண்ணத்தோடு நம்ம இந்த பாடலை பாடி நம்ம ஆண்டவர் தேவனை இன்னுமாய் துதிப்போம். பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, இயேசுவா, 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 அந்த நாமத்தை இயேசுவா, இயேசுவா, பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, ஒரே தரும் பலியிடப்பட்டதனால் என்றென்றும் பூரணப்படுத்தின் என்னை பூரணப்படுத்தினீரே, ஒரே தரும் பலியிடப்பட்டதனால் என்றென்றும் பூரணப்படுத்தினீரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, இயேசுவா, 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 எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, இரக்கம் பெற சமயத்தில் சகாயம் பெற கிருபாசன தண்டையில் தைரியமாய் வர, இரக்கம் பெற சமயத்தில்
சகாயம் பெற கிருபாசன தண்டையில் தைரியமாய் வர கிருபை செய்தவரே எங்கள் பிரதான ஆசாரியர். கிருபை செய்தவரே, கிருபை செய்தவரே எங்கள் பிரதான ஆசாரியரே. யேசுவா 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 பிரதான ஆசாரியரே. அப்பா எங்கள் பிரதான ஆசாரியரே, தோளிலே எங்களை சுமப்பவரே, இதயத்தில் எங்களை பொரிந்தவரை. பாடுவோமாம். தோளிலே எங்களை, இதயத்தில் எங்களை பொரிந்தவரே, ஞாபக கூறியாய் வைப்பவரே, பிரதான ஆசாரியர் எங்களை ஞாபக கூறியாய் வைப்பவரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. யேசுவா 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 பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. பாவம் இல்லாத ஆசாரியரே, என்றென்றும் வாழ்கின்ற ஆசாரியரே, பாவம் இல்லாத ஆசாரியரே, என்றென்றும் வாழ்கின்ற ஆசாரியரே, உம்மாலே வெல்கின்றும் ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. உம்மாலே வெல்கின்றோம், உம்மாலே வெல்கின்றோம் ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. யேசுவா 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 யேசுவா, கரங்களை உயர்த்தி யேசுவா 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 பிரதான ஆசாரியர், எங்களுக்காய் பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியரே. யேசுவா 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 பிரதான ஆசாரியரே. அப்பா, எங்களுடைய எல்லா பலவீனத்திலையும் எங்களோடு பரிந்தபிக்கிற நல்ல பிரதான ஆசாரியர் எங்களுக்கு உண்டு ராஜா. ஒரே தரும் பலியிடப்பட்ட எங்கள் பல பிரதான ஆசாரியர் நீர் ஆண்டவரே. பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. Thank you, Lord. கிருபாசன தண்டையில் தைரியமாய் வரும்படியாய் எங்களுக்காக பலியிடப்பட்ட
ஆண்டவரே நல்ல ஆட்டுக்குட்டி நீர் ஆண்டவரே. எங்கள் பிரதான ஆசாரியார் எங்கள் சார்பாய் நிற்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்காய் பேச ஆண்டவரே, எங்களுக்காய் நிற்க எங்களுக்கு ஒரு பிரதான ஆசாரியர் உண்டு ஆண்டவரே. பாவமில்லாத பிரதான ஆசாரியர் நீர், என்றென்றும் ஜீவிக்கிற பிரதான ஆசாரியர் நீர் ஆண்டவர். எங்களுக்காய் வழக்காடுகிற பிரதான ஆசாரியர் நீர் ஆண்டவரே. எஸ் லார்ட். தேவனிடத்துல தைரியமாய் போகும்படியா எங்களை அப்பா பலப்படுத்திருக்கிற பிரதான ஆசாரியர் நீங்க ராஜா. கால வேளையில் எங்களுடைய எல்லா வழக்குகள் ஆண்டவரே, எங்களுடைய எல்லா வேதனைகள், எல்லா கஷ்டங்கள் எல்லாவற்றும் உங்கள் சமூகத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. பிரதான ஆசிரியர் நீர் எங்களுக்காக பேசுகிறீர். உங்கள் ரத்தம் எங்களுக்காக நன்மைகளை பேசி கொண்டிருக்கிறதே, அதற்காக நன்றி ராஜா. விடாம அப்பா, விடாம எங்களுக்காக உங்கள் ரத்தம் பேசிக்கொண்டே இருக்கு, நன்மைகளை பேசிக்கொண்டே இருக்கு ராஜா. தேங்க்யூ லார்ட். அந்த பிரதான ஆசாரியருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யேசுவா என்ற அந்த நாமத்தை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த பிரதான ஆசாரியர் எங்களுக்கு உண்டு என்ற நம்பிக்கையோடு ராஜா நாங்கள் சந்தோஷமாய் ராஜா கடந்து போகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ டாடி. தேங்க்யூ ஃபார் திஸ் குட் டைம் ஆண்டவரே. உங்கள் வார்த்தை கொண்டு தொடர்ந்து எங்களோடு பேசுங்க. எல்லா துதிகன மகிமைக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Check. Hallelujah. Thank you Lord. இது ரொம்ப கூட இருக்கு எனக்கு. Check. Hallelujah. Hallelujah. அப்படியே ஒரு நிமிஷம் ஒரு வாய்களை திறந்து கர்த்தரை துதிக்கலாம். Hallelujah. Hallelujah. Oh, we praise your name, Lord. We worship your name, O Lord. We exalt your name, O Lord. We lift up your name. எங்களுடைய பிரதான ஆசாரியரே, உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். எங்களுக்காய் இருக்கிறவரே, எங்களுக்காய் இருக்கிறவரே, ஷாட்டாலாரா, எங்க சார்பில் எங்களுக்காய் நிற்கிறவரே, ஷாட் நின்றவரே, நிற்கிறவரே, ரக்கா டேரி ஹந்தல ரோபோ ஷிப்ரஹந்தன மோகபோ ரிபல ஹந்தல ரத்தா காரியேஷே டேக்ரபோ ரகல ரிஹந்தல ரோபோ ஷிப்ரிஹந்தன மகபலா ரகல ரந்தன மௌரபோ ஷேகேட்டே ருக்ரு ஹந்தல ரிம்ப்ரஹே கமாங்கராசே ரகலி ஹந்தன மோகபோ ஷப்ரி ரிபஹாத்த குரிஹந்தர ரமோஷகா டக்ரபா. ஆண்டவரே, ஹalleluya, ஹalleluya. எங்களுடைய தெய்வமே, ஹalleluya. ஓ ரத்தா லா ரபா சகடகபா, எங்களுக்காய் ரத்தம் சிந்தினவரே, ஹalleluya. ஷட்டே கிரி ஹந்தல ரபோசி ரிம்மா நசகலா தல ரபா. Glory, glory, glory. ஓ இன்றே கூட எங்களோடு பேசுகிறவரே, எங்களை வழிநடத்துகிற தெய்வமே, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலவே நாங்கள் ஆண்டவரே நாங்கள் அக்னாலஜ் பண்ணுகிறோம். உம்முடைய குட்னஸ் அக்னாலஜ் பண்ணுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய குட்னஸுக்காய் ஸ்தோத்திரம். இன்னைக்கு உம்முடைய குட்னஸ் எங்களை ஆண்டவரே நலமாய் வைத்திருக்கிறது. Hallelujah. It is because of your goodness, Lord, that we are alive today. Hallelujah. We thank you for your goodness, O God. நீர் நல்ல தேவன் ஆண்டவரே, எப்பொழுதும் நல்லவர், தீமை இல்லாதவர் நீர் ஆண்டவரே, தீமை இல்லாதவர் நீர் ஆண்டவரே. ஹalleluya. நன்மைகளின் தேவன் ஆண்டவரே, நீர் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாய் நன்மைகளோடு எங்கள் நிரப்புவீராக, இன்னுமாய் நன்மைகளோடு எங்கள் வாழ்க்கையை நடத்துவீராக ஆண்டவரே. அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹalleluya, ஹalleluya. Let's all, before we go into the word, let's do our Bible confession and then go into the word of God. I believe the Holy Bible is the perfect word of God. I am what it says I am. I have what it says I have. And I can do what it says I can do. Today as I learn the word of God here in my spiritual family, I am blessed, healed and anointed for a holy and a victorious living. I will never again be the same. In Jesus' name, amen. Hallelujah. 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 We greet you all in the most precious name of our Lord and Savior Jesus Christ. ரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். Amen. Amen. Hallelujah. Hallelujah. We thank God for the wonderful worship.
தேவன் தந்த அருமையான ஆராதனை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். Worship where we realize God's goodness and His mercy. அவருடைய இரக்கத்தையும் அவருடைய நன்மையும் புரிந்து கொண்டவர்களாய் நம்ம அவரை ஆராதித்தோம். Amen. We thank God for His mercy today. அவர் நம்மேல் பாராட்டுகிற இரக்கத்திற்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். Amen. He is such a good God. அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார். His mercy is new every morning. அவருடைய இரக்கங்கள் காலைதோறும் புதிதா இருக்கிறது. Which means new beginning, new opportunities. அப்படி என்றால் புதிய காரியங்கள், புதிய தொடக்கங்கள், புதிய வாய்ப்புகள் என்று நம் ஒவ்வொரு நாளும் தேவன் நம் வாழ்வை நிரப்புகிறார். Amen. There is nothing called like I am finished, that's it, finish, over, nothing like that in your life. எல்லாம் முடிந்தது, இனி ஒன்றும் இல்லை என்று சொல்ற அளவுக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு காரியமும் இல்லை. Because Jesus finished everything on the cross. இயேசு நமக்காய் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். So you cannot say I am finished, I am doomed, I am failed, that's it, gone. No. ஆகையால் என் வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சது, இனி ஒன்றும் இல்லை, நான் doomed என்று சொல்லும்படியாய் ஒரு வாய்ப்பும் தேவன் நம்ம வாழ்வில் தருவதில்லை. There is nothing called like that now. அப்படியான ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில இல்லவே இல்லை. There is nothing too difficult for God. தேவனுக்கு கடினமான காரியம் ஒன்றும் இல்லை. There is nothing too impossible for God. அவரால் செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றும் இல்லை. Amen. Hallelujah. 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 So our God is a God of goodness and mercy. ஆராதிக்கிற தேவன் அவர் நன்மைகளும் இரக்கங்களும் தேவனா அவர் இருக்கிறார். So last week we were pondering upon a subject called deal with God. கடந்த வாரத்துல நாம் தேவனோடு இடைப்படுவது deal with God என்ற தலைப்பின் கீழ் தியானித்தோம். Where prayer is the main concept in it. அதன் அடிப்படையில் ஜெபத்தை குறித்து ஜெபம்தான் முக்கியமான ஒரு காரியம் என்பதை நாம் பார்த்து வருகிறோம். Hallelujah. As we said, without prayer, as I said last week, when we pray, we give permission to God. நாம் ஜெபிக்கும் பொழுது தேவனுக்கு நாம் அனுமதியை தருகிறோம். Amen. Hallelujah. Without you giving permission to God, God cannot act in your life and my life now. தேவனுக்கு நம்ம அனுமதி கொடுக்காத வரைக்கும் தேவன் நம்ம வாழ்க்கையில செயல்பட முடியாது. Amen. Hallelujah. Hallelujah. The key verse was from John 14 verse 13. யோவான் 14:13 வசனத்தை நாம் கீ வேர்ஸா எடுத்துக்கொண்டோம். And we also read from Genesis chapter 1 verse 26. These two verses were key verses last week. ஆதியாகமம் 1:26 வசனத்தையும் நம்ம ஒரு கீ வேர்ஸா நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம். John 14:13 says, and whatsoever ye shall ask in my name, that will I do. என் நாமத்தினாலே எதை கேட்கிறீர்களோ அதை நான் செய்வேன் என்று நாம் வாசித்தோம். That the Father may be glorified. அதுக்குள்ள பிதாவாகிய தேவன் எனக்குள் மகிமைப்படுவார் என்று நாம் பார்த்தோம். We saw the specification of God, Jesus dealing here, இயேசு கிறிஸ்து எப்படியாய் தனித்தன்மை உள்ளவராய் அவர் அங்க செயல்படுகிறார் என்பதை நாம் பார்த்தோம். Hallelujah. That thing will I do. அதை நான் செய்வேன் என்பதை நம்ம not anything else. வேற காரியங்கள் அல்ல. Not this and that. இதுவும் அதுவும் என்று அல்ல. Not everything. எல்லாமும் அல்ல. He said that thing will I do. எதை கேட்கிறீர்களோ அதையே நான் செய்வேன். Amen. Which means God is telling that you need to be focused. Hallelujah. அப்படி என்றால் நாம் கேட்கிற காரியத்துல நாம் ஜாக்கிரதையாய் அதை மட்டுமே கேட்கிறவங்களா இருக்க வேண்டும். So what this verse says, what you don't ask, God cannot do it in your life. நீ எதை கேட்கலையோ அது தேவன் உங்க வாழ்க்கையில செய்ய முடியாது என்பதுதான் இந்த வசனத்துக்கு அர்த்தம். We may say sometime why could not God do something like that, just like that? ஏன் தேவன் இந்த காரியத்தை என் வாழ்க்கையில செய்திருக்க முடியாது என்று நாம் கேட்கிறோம். Why could not God just stop me and do this and do that in my life? என்னை தடுத்து நிறுத்து, தேவன் இந்த காரியத்தை செய்திருக்கலாமே என்று நாம் சில நேரத்துல கேட்கிறோம். You may say God knows everything, why could not he just come and intervene and do something in my life? தேவனுக்கு எல்லாம் தெரியுமே, அவர் ஏன் என் வாழ்க்கையில வந்து இதை செய்திருக்க கூடாது என்ற கேள்வி நமக்கு வருகிறது. This verse says that thing will I do. ஆனால் இந்த வசனத்தின்படி எதை கேட்கிறோமோ அதை தான் நான் செய்வேன் என்று இங்கு இயேசு சொல்லுகிறார். Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. That thing will I do. அதை நான் செய்வேன் என்று இயேசு சொல்லுகிறார். Hallelujah. Amen. Amen. Hallelujah. So we also saw another scripture portion from Genesis 1:26. ஆதியாகமம் 1:26 வசனத்தையும் நாம் பார்த்தோம். Which says, and God said, let us make man in our own image after our likeness and let them have dominion. Let them. As I said, let them is one of the most powerful Amen.
words in the Bible. அவர்கள் என்ற இந்த வார்த்தை மிக வல்லமை நிறைந்த வார்த்தையா இருக்கிறது. God did not say let us have dominion. நமது இல்ல நாம் என்று தேவன் சொல்லவில்லை. God did not say let God have dominion. தேவன் ஆளுகை செய்ய கடவுது என்று சொல்லவில்லை. It says that means let man have dominion. அவர்கள் மனிதர்கள் எல்லாவற்றின் மேல ஆளுகை செய்வார்கள் என்று தேவன் சொல்லுகிறார். Amen. As I said that God gave the earth. So who's the God of the earth? நான் சொன்னது போல தேவன் மனிதனுக்கு இந்த பூமியை ஒப்பு கொடுத்தார். அப்படி என்றால் இந்த பூமிக்கு யார் கடவுளா இருக்கிறார்கள்? You are the God of this earth, right? நீங்களும் நானும் தான் இந்த பூமிக்கு கடவுளா இருக்கிறோம். Tell I am the God of this earth. Amen. I am the God of this earth. சொல்லுங்க, நான் இந்த பூமிக்கு நான் தான் தேவனா இருக்கிறேன். நான் தான் கடவுள் இந்த பூமிக்கு. இந்த வார்த்தையின்படி. Amen. Amen. This is a very big statement. Amen. So you are the God of this earth. If God of heaven want to do something on this earth, இந்த பூமியில தேவன் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் God of earthல அவர் கேட்கணும். God of earthல permission வாங்கணும். இந்த பூமிக்குரிய கடவுளிடத்துல அவர் அனுமதியை கேட்க வேண்டும். Amen. Amen. Hallelujah. 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 ஒரு ராஜா இன்னொரு ராஜ்யத்துல போய் அவர் ஏதாவது செய்யணும்னு சொன்னா அந்த ராஜ்யத்தில் இருக்கிற ராஜாவோட அவர் என்ன வாங்கணும்? பெர்மிஷன் வாங்கணும். Amen. Hallelujah. Hallelujah. Without the permission of that king in that country, if this king goes and does something, it becomes illegal. Right? It becomes illegal. It's not illegal anymore. ஒரு ராஜா இன்னொரு ராஜ்யத்துல போய் அனுமதி இல்லாம ஒரு காரியத்தை செய்வார் என்றால் அது சட்ட ரீதியா ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு காரியமாய் இருக்கும். So there are two kingdoms. ரெண்டு ராஜ்யங்கள் இருக்கிறது. Heavenly kingdom, பரலோக ராஜ்யம், earthly kingdom. பூமிக்குரிய ராஜ்யம். Earthly kingdom you are God. பூமிக்குரிய ராஜ்யத்துக்கு நீங்க தான் கடவுளா இருக்கிறீங்க. Heavenly kingdom பரலோக ராஜ்யத்துக்கு God is God. தேவன் அவர் தேவனா இருக்கிறார். Getting my point? Amen. Because that's what it says in Genesis. Let us make man in our image, which means same like us. நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோம் என்று தேவன் சொல்லுகிறார். That's why his name is called King of Kings. ஆகையால் தான் அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். King, ராஜாவின் who are kings. ராஜாவின் ராஜாவாய் அவர் இருக்கிறார். So we are kings. அப்படியானால் நாம் ராஜாக்களா இருக்கிறோம். So ராஜாதி ராஜான்னு சொன்னா ராஜாதி ராஜா, King of Kings வருது இல்லையா? ராஜாவுகளுக்கு அவர் ராஜாவா இருக்கிறார். அப்ப ராஜாவுகள் யார் ராஜாங்க? நம்ம தான் ராஜாக்கள். ஆமென். ஆமென். Amen. Amen. Let's take this one. So when God had to deal with the earth, தேவன் பூமியில ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் he needs your permission as அவருக்கு God. உங்களுக்கும் என்னுடைய அனுமதி தேவனுக்கு தேவைப்படுகிறது. Without your permission, நம்மளுடைய அனுமதி இல்லாம God does something on earth, ஒரு காரியத்தை தேவன் இந்த பூமியில செய்வார் என்றால் it's illegal. அது சட்ட ரீதியா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியமாய் It's illegal. அது சட்ட ரீதியா ஏற்றுக்கொள்ள முடியாது. Because spirits are illegal on earth without a flesh. மாம்சம் இல்லாம ஒரு ஆவி இருக்கும் என்றால் அது ஒரு சட்ட ரீதியா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஆவி. Same thing for demons. அதே போலதான் அது இந்த அசுத்தாவிகளுக்கும் அதுதான், பேய்களுக்கும் அதுதான். A demon is illegal on earth without a body. ஒரு சரீரம் இல்லாம ஒரு ஆவி இருக்கும் என்றால் அது அசுத்த ஆவியா இந்த பூமியில இருக்கு. That's why demons always look for bodies. ஆகையால் தான் எப்பொழுதுமே ஒரு மாம்சத்துக்குள்ள போய்விட வேண்டும் என்பதுதான் அந்த அசுத்த ஆவிகள் எப்பொழுதுமே காத்து கொண்டிருக்கும். Because without a body demon becomes illegal. He cannot stay in this earth anymore. சரீரம் இல்லாமல் மாம்சம் இல்லாமல் ஒரு ஆவி இந்த பூமியின் மேல இருக்க முடியாது. Hallelujah. Hallelujah. So demons will always look for a body. அசுத்த ஆவிகள் ஆகையால் தான் எப்பொழுதுமே ஒரு சரீரத்தை தேடிக் கொண்டிருக்கும். That's what happened on the day of on the Garden of Eden. ஏதேம் தோட்டத்திலும் அந்த காரியம் தான் நடந்தது. Satan wanted to become legal on earth. பூமியில சாத்தானுக்கு எல்லா அதிகாரமும் வேண்டும் என்று அவன் நினைத்தான். He wanted to become legal on earth. இந்த சட்ட ரீதியா அவன் இந்த உலகத்துல வாழ வேண்டும், பூமியில வாழ வேண்டும் என்று அவன் நினைத்தான். That's the reason he tempted and he took
Eve and Adam, and he made them to fall, and that's why he found a body to become legal on earth. அப்படியா ஏவாளையும் ஆதாமையும் சோதித்து அவர்கள் பாவத்துக்குள்ள விழ வைத்து அவர்கள் மூலமா இந்த பூமியின் மேல அவனுடைய சட்ட ரீதியான காரியத்தை அவன் பெற்றுக்கொண்டான். Hallelujah. Whether for God or whether for Satan to be legal on earth, they need the permission of man. தேவனும் அல்லது பிசாசுக்கும் இந்த பூமியின் மேல அதிகாரம் வேண்டும் என்றால் அவர்களுக்கு மனிதனுடைய அனுமதி தேவைப்படுகிறது. Hallelujah. Amen. Hallelujah. I gave you a classic example of two examples I gave. ரெண்டு உதாரணங்களை கடந்த வாரத்தில் சொன்னேன். Imagine for the Son of God to be born on the earth. தேவ குமாரன் இந்த பூமியில பிறக்க வேண்டும் என்றால் he needed the permission of Mary. அவருக்கு மரியாளுடைய அனுமதி தேவைப்பட்டது. Without the permission of Mary, Jesus could not be born in Mary's womb. மரியாளோட அனுமதி இல்லாம இயேசு கிறிஸ்துவோட கர்ப்பத்துல கர்ப்பம் தரித்திருக்க முடியாது. The moment Mary gave permission to God, that's where the Son of God was born in Mary's womb. எப்பொழுது மரியாள் தேவ சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும் என்று அனுமதி கொடுத்தாலோ அப்பொழுது தேவகுமாரன் பூமியில் வந்து பிறக்கும்படியான ஒரு வழியே அங்க உண்டாகுகிறது. The same in the affairs of your life and my life. அதே போலதான் உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் we got to give permission to God to intervene and do something in our life. என் வாழ்க்கையில ஏதாவது தேவன் செய்யும்படியாய் நீங்களும் நானும் அவருக்கு அனுமதியை தர வேண்டும். You may say, oh God, is not God watching over me? Is not God knowing everything? Why could not God do something in my life? தேவன் எல்லாம் அறிந்தவர் தானே, தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறாரே, தேவனுக்கு எல்லாம் தெரியும், ஏன் அவர் ஏதாவது என் வாழ்க்கையில செய்ய கூடாது என்ற கேள்வி அல்ல. Many times we thought like that. Even I have thought like that. அநேக நேரத்தில் நாம் அப்படி நினைக்கிறோம், நானே அப்படி நினைத்திருக்கிறேன். But even though God really wanted to do something in my life, in your life, தேவன் உண்மையாகவே ஒரு காரியத்தை உங்க வாழ்விலும் என் வாழ்விலும் செய்ய நினைக்கிறார். But he really wants to do something more than you are looking for. நீங்கள் எதிர்பார்த்து நினைத்திருக்கிறது மேல தேவன் செய்ய விரும்புகிறார். But he is just waiting for you to give him the permission. Hallelujah. ஆனால் நீங்கள் அவர் அதை செய்யும்படியாக அனுமதியை கொடுக்கும்படியாக தான் அவர் காத்து கொண்டிருக்கிறார். The moment you give him the permission, he comes and he does his work in your life. நீங்கள் எப்போது அவர் அனுமதிக்கிறீங்களோ அப்பொழுது அவர் தேவன் வந்து அந்த காரியத்தை செய்து முடிக்கிறார். Hallelujah. 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 When I say permission, full permission to him. நான் அனுமதி என்று சொல்லும் பொழுது முழுமையான அனுமதியை நாம் தேவனுக்கு தர வேண்டும். You can hold certain thing and give permission for certain thing. No. சில காரியங்கள் நம்மிடத்துல வைத்துக்கொண்டு சிலதெல்லாம் மட்டும் தேவனுக்கு அனுமதி கொடுப்பது அல்ல. You got to give God full permission over that thing. தேவனுக்கு எல்லாவற்றையும் நாம் ஒப்பு கொடுத்து எல்லா விதத்திலும் அவருக்கு அனுமதியை நாம் தருகிறது. So what prayer does is, ஜெபம் இதுல என்ன செய்கிறது என்றால், prayer gives God permission in your life and my life. ஜெபம் தேவனுக்கு உங்க வாழ்விலும் என் வாழ்விலும் எல்லா விதமான அனுமதியும் அவருக்கு திறந்து கொடுக்கிறது. That's why Jesus said man ought to pray always. ஆகையால் இயேசு சொல்லுகிறார் மனிதன் எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபிக்க கடவன். Which means men ought to give God permission always. எல்லா நேரத்திலும் எல்லாவற்றிலும் மனிதன் தேவனுக்கு அனுமதியை கொடுக்க வேண்டும். Amen. Amen. Hallelujah. Hallelujah. You got to give God permission always. தேவனுக்கு எப்பொழுதுமே நாம் அனுமதியை கொடுக்க வேண்டும். That's what means to pray always. அப்படி அதுக்காக தான் இயேசு சொல்லுகிறார் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். Amen. If that's the reason, if that's what it is, then without prayer God cannot do anything in your life and my life. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவதன் மூலமாய் தேவன் எப்பொழுதும் நம்மிடத்தில் அனுமதியை அவர் விரும்புகிறார், அவர் கேட்கிறார். When God created Adam, he created Adam with a handful of soil. ஆதாம தேவன் சிருஷ்டிக்க பொழுது அவர் ஒரு கைப்பிடி மண்ணை கொண்டு அவர் சிருஷ்டித்தார். He could have done the same thing to Eve when he wanted to create Eve. அதே போல ஏவாளையும் மண்ணை எடுத்து அவர் சிருஷ்டித்திருக்கலாம். Because soil was there. Hallelujah. ஏனென்றால் மண் அங்க நிறைந்திருந்த ஒரு இடமா அங்க இருந்தது. But when it came to Eve, he had to get the permission of Adam for the soil. ஆனால் ஏவாளை தேவன் சிருஷ்டிக்கும் பொழுது ஆதாமுடைய அனுமதி அவருக்கு அங்க தேவைப்பட்டிருந்தது. Unfortunately, Adam was sleeping, So God could not get permission from Adam. ஒருவேளை கேட்டிருந்தா அவன் கொடுத்துருக்க மாட்டான் போல permission. Amen. Hallelujah. But God's divine plan, என்ன பிளான் இருந்துச்சு? Amen. Hallelujah. In his eternity, it was the seed of a woman God is going to use to crush the enemy.
Amen. Amen. That's what how powerful women are. Amen. Amen. We see women who was deceived by the Satan, but we got to also see a woman whom God used, telling that out of your seed, உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் நான் பகையை உண்டு பண்ணுவேன். Amen. Hallelujah. Hallelujah. Amen. That's how powerful. That in destroying the works of the enemy, God uses a woman powerfully. Women, you people are the, what you say, na? ஆரம்பிக்கப்பட்டது உங்களை கொண்டுதான் ஆண்டு என்ன பண்ணாரு, சத்ருவை தலையை மிதிக்க கர்த்தர் உங்களை கொண்டுதான் பயன்படுத்தினார். That's how powerful you are. Amen. If there is a working, if there is a demonic work in your house, you have the power over it. Hallelujah. Satan knows that very well. அதனால தான் பெண்கள் என்ன பண்ணிட்டான், அவன் சத்ரு என்ன பண்ணிட்டான், அமுக்கியே அடிக்கியே வச்சுட்டான். தெரியும் அவனுக்கு. That's how he is so angry upon you. As a woman, he is so angry on a woman because that she was the source of destroying the enemy. Hallelujah. Hallelujah. Amen. So you got to see you. Don't see you as a Eve, who was deceived, but you got to see the Eve where she gave a womb to destroy, God's, to destroy the enemy. Hallelujah. அப்படி உங்களை பாருங்க. Amen. Amen. So you are one of the most powerful creatures on the earth. Amen. Amen. Powerful instrument of God on the earth to destroy the works of the enemy. Amen. 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 Hallelujah. 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 So take pride in being a woman. ஒரு பெண்ணா இருப்பதில் நாம் பெருமை கொள்ள வேண்டும். Amen. Amen. Hallelujah. Hallelujah. So God had given permission when we give permission to God, God can work in our life. தேவனுக்கு நம்ம எப்பொழுது அனுமதி கொடுக்கிறோமோ அப்பொழுதுதான் தேவன் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்ய முடியும். So prayer gives God the permission, right? ஜெபம் தேவனுக்கு இந்த அனுமதியை தருகிறது. Reason for prayer. Why do we pray? நாம் ஏன் ஜெபிக்கிறோம்? As I said, only when we pray we give God the permission. நாம் ஜெபித்தால் தான் தேவனுக்கு நம்ம அனுமதியை கொடுக்க வேண்டும், கொடுக்க முடியும். Hallelujah. 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 So another thing you need to understand this morning is God can work based on your prayer. Alladha. Amen. தேவன் எப்படியாய் செயல்பட முடியுமாம், உங்க ஜெபத்தின் அடிப்படையில தான் தேவன் செயல்பட. For example, God is limited or unlimited based on your prayer. தேவன் செய்கிறதும் செய்ய முடியாமல் போகிறதும் உங்க ஜெபத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறது. Which means God is confined by your prayer words. அப்படி என்றால் நீங்கள் சொல்லுகிற உங்க வார்த்தையை வைத்து தான் தேவன் செயல்பட முடியும். Amen. Because imagine if God wanted you to have a mansion, தேவன் உங்களுக்கு என்று ஒரு பெரிய மேன்ஷனை வைத்திருக்கிறார். But you are praying for a single bedroom house. ஆனால் நீங்களோ ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீட்டுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க. Even though God has a plan for a mansion for you to enjoy, to have it. நீங்கள் அனுபவிக்க, நீங்கள் சந்தோஷமா இருக்க ஒரு பெரிய மேன்ஷனை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். But you pray for a single bedroom house, which means you are limiting God to a single bedroom house. அப்படி என்றால் நீங்க தேவனுக்கு அவர் ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீட்டை தரும்படியாக அந்த அளவுக்கு தான் நீங்க ஒரு தேவனை லிமிட் பண்ணி வைக்கிறீங்க. Amen. Hallelujah. Getting my point? For example, God wanted you to be a billionaire. Amen. தேவன் நீங்கள் ஒரு பில்லியனரா இருக்க அவர் சித்தமா இருக்கிறார். But your prayer is limited to $10,000. ஆனால் உங்களுடைய ஜெபமோ வெறும் $10,000 கிடைத்தால் போதும் என்று நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். Amen. Which means you are limiting God in your life only up to $10,000. அப்படின்னா உங்க ஜெபத்தின் மூலமா உங்க வார்த்தைகளை வைத்து $10,000 மட்டும் போதும் என்று சொல்ற அளவுக்கு நீங்க தேவனை லிமிட் பண்ணி அவரை நீங்க தடுத்து வைக்கிறீங்க. Bible says that you are a billionaire. வேதம் சொல்லுகிறது நீங்க ஒரு பில்லியனர் என்று. You got to agree and believe and confess it. அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். நான் நீங்க பில்லியனர்னு சொன்ன உடனே மைண்ட் சொல்லுது, ஆஹா என்ன பில்லியனர், அக்கௌண்ட்டை பார்த்தா தான் தெரியும் அவருக்கு அக்கௌண்ட் ஜீரோல இருக்குது அப்படின்ட்டீங்கன்னா you are limiting God. You have already limited God. Amen. Hallelujah. 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 That's why even though you don't have anything, but start confessing, I'm a billionaire.
நம்மிடத்துல எதுவும் இல்லாமல் இருக்கிற நேரத்திலேயே நான் ஒரு பில்லியனியர் என்று நாம் கன்ஃபஸ் பண்ண அறிக்கை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். Because God is confined to your words. ஏனென்றால் உங்க வார்த்தையின்படி தான் தேவன் செயல்பட முடியும். உங்க வார்த்தையின் அளவின்படி தான் அவர் உங்க வாழ்க்கையில செயல்பட முடியும். Amen. But what the word of God says in Deuteronomy 15:6 says, I shall give you nations for inheritance. உபாகமம் 15:6 சொல்லுகிறது, தேசத்தை கேளுங்கள், உங்களுடைய இன்ஹெரிட்டன்ஸ்க்காக நான் தருவேன், நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படியா நான் தருவேன் என்று சொல்லுகிறார். But we are even for அந்த ஒரு வீட்டுக்கு கட்டி முடிக்கிறதுக்கே படாத பாடு பட்டி முட்டி மோதி லோனுக்கு போட்டு. But God's word says, I ask, I will give you nations அப்படின்றாரு. Amen. So don't limit God to that one thing. Make God unlimited in your life. Amen. 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 Hallelujah. So what prayer does? ஜெபம் என்ன செய்கிறது? Prayer can rather limit God or unlimit God in your life. நம்மளோட ஜெபம் தேவனை நம்மளோட ஒரு அளவுக்கு தான் தடுக்க முடியும், இல்லாண்டா இன்னும் எல்லை இல்லாதவராய் அவர் செயல்படும்படி அந்த ஜெபம் அனுமதியை கொடுக்க முடியும். Hallelujah. 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 So that's why prayer is so important. ஆகையால் தான் ஜெபம் மிக முக்கியமானது. Prayer not only gives God permission, ஜெபம் தேவனுக்கு அனுமதியை மட்டும் கொடுப்பதில்லை, but your prayer is the one which makes, your prayer is dependent on God's, whether God to do, limit or unlimited in your life. Amen. தேவன் எல்லாமற்றும் செய்யக்கூடிய அந்த காரியத்தை உங்க ஜெபம் தான் அது அங்க டிசைட் முடிவு செய்கிறது. Amen. Hallelujah. Amen. So prayer limits God or unlimits God in your life. Reason for prayer. Amen. That's why we need to pray. ஆகையால் தான் நாம் ஜெபிக்க வேண்டும். That's what Jesus said, look above, look big, ask for big things, ஆகையால் தான் இயேசு சொல்றார், பெரிய காரியங்களை நோக்கி பாருங்க, மேலானவர்களை நோக்கி பாருங்க, பெரிய காரியங்களை கேளுங்க என்று. Hallelujah. Amen. Amen. That's why we know for one day we will all own a private jet. Amen. Hallelujah. Amen. Why do people don't even dare to ask these things? Is because their mind is limited. When their mind is limited, their words are limited. When their words are limited, their mind is limited. It's interconnecting. நம் குறுகிய எண்ணங்களோடு இருக்கும்போது நம்ம வார்த்தைகளும் குறுகி போகிறது பாருங்க. Amen. Hallelujah. 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 What happens when you extend the territory of your life through the words, which means your mind is extended. ஆனால் எப்பொழுது நம்ம வார்த்தைகளை கொண்டு நம்ம எல்லைகளை பெரிதாக்கி கொள்ளுகிறோமோ அப்பொழுது நம்முடைய எண்ணங்களும் நம்மளுடைய சிந்தனைகளும் இன்னும் விரிவாக்குகிறது. Because Bible is ask, I will give you nation, which means when you ask what you're doing for nations, which means you are expanding. வேதம் சொல்றது, கேளுங்கள் அப்பொழுது தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். நாம் கேட்கும் பொழுதுதான் தேவன் நம்ம வாழ்க்கையில பெரிதான காரியங்களை தர முடியும். புரிஞ்சுச்சா உங்களுக்கு பாயிண்ட்? ஆமென். One, when you pray you give God the permission. முதலாவது ஜெபிக்கும் பொழுது தேவனுக்கு அனுமதியை தருகிறோம். The other side, your prayer is whether it's going to limit God or unlimit God. இரண்டாவது ஜெபத்தின் மூலமா தான் தேவன் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது என்பதை நம்ம ஜெபம் தான் நாங்க தீர்மானிக்கிறது. Hallelujah. 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 One more thing, we are going to see one more thing. கடைசியா இன்னொரு காரியத்தை பார்க்க போறோம். John 14:14. யோவான் 14:14வது வசனம். John 14:14. We are dealing about the concept called prayer. ஜெபத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். John 14:14. It says, if you ask anything in my name, I will do it. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நல்லா கவனிங்க. If you ask anything in my name, I will do என்றார். என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். In John 16:23 பாருங்க. யோவான் 16 அதிகாரம் 23 வசனத்துல என்ன வாசிக்கிறோம்?
whatever you shall ask the Father in my name. இங்க வந்து whatever you ask the Father in my name அப்படின்றாரு. நீங்க இந்த இடத்துல என் பிதாவினிடத்தில் எதை கேட்டாலும் என்று இங்க வாசிக்கிறோம். Our previous verse it says, if you ask anything in my name, என் நாமத்துல என்கிட்ட நீ ஏதாவது கேட்டீங்கன்னா நான் தருவேன்றாரு. ஆமென். Hallelujah. So we call Jesus Christ, right? Jesus Christ தானே? நாம் இயேசுவை இயேசு கிறிஸ்து என்று அழைக்கிறோம். So we all know the difference between Jesus Christ and Christ Jesus. இயேசு கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்து இயேசுவுக்கும் நாம் வித்தியாசத்தை நாம் அறிந்திருக்கிறோம் அல்லவா? Because we already learned about it, right? அதை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம், நாம் இங்க பிரசங்கித்திருக்கிறோம். Jesus Christ means, which talks about the manifested Jesus in flesh. இயேசு கிறிஸ்து என்றால் சரீரத்துல மாம்சத்துல வெளிப்பட்ட இயேசுவதா நாம் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறோம். When Christ, when it talks about, when epistle talks about Christ Jesus, which is talking about the Jesus who was glorified and before he was manifested in the flesh. ஆனால் கிறிஸ்து இயேசு என்றால் கிறிஸ்துவா இருக்கிற தேவன் யார் என்றால் அவர் இந்த பூமிக்கு மனிதனாய் வருவதற்கு முன்பா இருந்த இயேசுவதான் நாம் கிறிஸ்து இயேசு என்று சொல்லுகிறோம். So it's a two dispensation timeline. ரெண்டு காலகட்டத்துல இயேசுவை நம்ம இங்க பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. Amen. So here we see Jesus Christ, right? இயேசுவை பூமியில் இருந்த இயேசுவை இயேசு கிறிஸ்து என்று அழைக்கிறோம். So who is Jesus? இயேசு என்றால் யார்? Jesus is the flesh. இயேசு மாம்சத்துல வெளிப்பட்டவர். Who is Christ? கிறிஸ்து யாரு? Christ is God. கிறிஸ்து தான் தேவனா இருக்கிறவர். So God in flesh is what Jesus Christ is. தேவன் மாம்சத்துல இருப்பதுதான் இயேசு கிறிஸ்து என்று நாம் சொல்லுகிறோம். That's what we read in book of Matthew chapter 1. It says, he shall call him Emmanuel. Amen. நான் சொல்றது 123 வாசிங்க. மத்தேயு 1:23 1:23 சொல்லுது, behold the virgin shall be with child and bear a son and they shall call his name Emmanuel. அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். Amen. Which is God with us. அப்படி என்றால் தேவன் நம்மோடு என்று அர்த்தம். Emmanuel, God with us. இம்மானுவேல் தேவன் என்றால் தேவன் நம்மோடு என்கிற அர்த்தம். Amen. His name, அவருடைய நாமம் God with us. நம் தேவன் நம்மோடு இருப்பது. Jesus with us. இயேசு நம்மோடு இருப்பது. Amen. Amen. So what do you mean by Jesus Christ? இயேசு கிறிஸ்து என்றால் என்ன? Jesus is the flesh. இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டவர். இயேசு மாம்சம். Christ யாரு? தேவன், God. Amen. So in this revelation, if you see this verse, John 14:14 says, if you ask me God for anything in my name, which means in my name na Jesus. Amen. Jesus, my name na idu, name na Jesus. மாம்சத்தில் வெளிப்பட்டவர் Jesus na. If you ask me na, if you ask God in my name, I will do it என்றார். Which means if you ask anything in my name, God will do it என்றார். Hallelujah. Hallelujah. That's what here it says, if whatsoever you shall ask the Father in my name. What should if you ask the Father God in my name? என் நாமத்தினால பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிற காரியங்கள் Jesus, he will do it for you. He will give it to you. அதை அவர் உங்களுக்கு தருவார். Amen. So Jesus Christ means what? According to John 14:14, if you ask me God for anything in the name of Jesus, he will do it அப்படின்றார். Hallelujah. Amen. So who is Jesus? இயேசு என்றால் யார்? Jesus is the flesh. மாம்சத்தில் இருக்கிறவர் இயேசு. Who is Christ? கிறிஸ்து என்றால் யார்? Christ is God. தேவனா இருப்பதுதான் கிறிஸ்து. Amen. Amen. Hallelujah. Hallelujah. That's why his name is Jesus Christ. ஆகையால்தான் அவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறோம். That's why he is called as Emmanuel, God
with us. இம்மானுவேல் தேவன், தேவன் நம்மோடு என்கிற அந்த அர்த்தம். Which means Jesus with us. அப்படின்றால் இயேசு நம்மோடு, Christ with us. கிறிஸ்துவாகிய தேவன் நம்மோடு. Amen. Amen. Hallelujah. 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 So Christ Jesus makes God legal on earth. ஆகையால் இயேசு தேவனை இந்த பூமியின் மேல சட்ட ரீதியா ஏற்றுக்கொள்ளும்படி இயேசு தான் இந்த பூமியில அதை செய்கிறார். Jesus makes God legal on earth. தேவன் இந்த பூமியில ஒரு சட்ட ரீதியா அவர் இருக்க வேண்டும் என்றால் அது இயேசுவின் மூலமா தான் சாத்தியமாகுகிறது. You remove Jesus, இயேசுவை நாம் எடுத்து விட்டால் God becomes illegal on earth. தேவன் இந்த பூமியில அவர் சட்ட ரீதியா ஏற்றுக்கொள்ள முடியாத ஸ்தானத்தில் அவர் இருக்கிறார். That's why when you pray to God, you got to come in legal terms to with him. ஆகையால் தான் தேவனிடத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் சட்ட ரீதியா அணுகுகிறோம். That's why, when you finish your prayer, you got to finish your prayer in Jesus name. உங்க ஜெபத்தை நீங்க முடிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்று சொல்லி தான் நம்ம அதை ஜெபிக்க When you don't finish your prayer in Jesus name, it means that prayer becomes illegal. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாம் ஜெபிக்க முடிக்கவில்லை என்றால் அந்த ஜெபம் சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்படாத ஜெபமாய் மாறி விடுகிறது. Amen. கேக்குதா உங்களுக்கு? Hallelujah. That's why in the end of your prayer, I see people when praying they miss the name of Jesus in the end of the prayer. I'm not talking about some formula, ஏதோ ஒரு ஃபார்முலா போட்டதனால no, I'm talking about a revelation. Amen. ஏதோ ஒரு ஃபார்முலா சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட் அல்ல, ஒரு வெளிப்பாடோடு நாம் அறிந்து கொண்டு அது அறிக்கை செய்கிற ஒரு அறிக்கை. Because Jesus is the one legal, he is the legal writer, he is the legal entity. Hallelujah. For God to dwell on earth. தேவன் இந்த பூமியில வந்து வாசம் செய்யும்படியா இயேசுதான் சட்ட ரீதியா அங்க அந்த வழியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். That's why the Jehovah Witness tried to remove Jesus. யெகோவா விட்னஸ் என்ற இந்த கூட்டம் இயேசுவை அங்க முழுமையா எடுத்து விடுகிறார்கள். If you try to remove Jesus, which means God becomes illegal on earth. இயேசுவை எடுத்து விட்டால் தேவன் இந்த பூமியில சட்ட ரீதியா இருக்க முடியாது. Hallelujah. You got my point this morning? Hallelujah. Hallelujah. So Jesus makes God legal in your life and my life. இயேசு கிறிஸ்து தேவனை உங்க வாழ்விலும் என் வாழ்விலும் அவர் சட்ட ரீதியா இருக்கும்படியான அனுமதியை தருகிறது. Hallelujah. That's why when it comes to your affairs, it is not always you say God, God, God. You should always say Jesus, Jesus, Jesus. எப்பொழுதுமே தேவன் தேவன் என்று இல்லாம இயேசு என்ற நாமத்தை நாம் உச்சரிக்க ஆரம்பிக்க Because without Jesus, God is illegal. இயேசு இல்லாம அந்த நாமம் இல்லாம தேவன் பூமியில எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. That's why you got to pray in my name. ஆகையால் அவர் சொல்லுகிறார் என் நாமத்தினால ஜெபிக்க வேண்டும் என்று. That is why there is no other name in this earth. இந்த பூமியில ஆகையால் தான் வேற எந்த நாமத்துக்கும் இடமில்லை. No Krishna நாமம், no Allah நாமம், no any நாமம். Only Jesus name. Amen. இயேசு நாமம் மட்டும்தான். Because only Jesus name makes God legal in your life and my life on the earth. இயேசு என்ற இந்த நாமம் தான் தேவன் இந்த பூமியில கிரியை செய்ய, உங்க வாழ்விலும் என் வாழ்விலும் கிரியை செய்ய அது சட்ட ரீதியா ஏற்றுக்கொள்ளும்படி இயேசு நாமம் தான் உதவி செய்கிறது. Hallelujah. ஆமென். Hallelujah. ஆமென். Hallelujah. Hallelujah. So when you pray, you give God permission. நாம் ஜெபிக்கும் பொழுது தேவனுக்கு அனுமதியை தருகிறோம். When you pray, you give God, you give God legal, rights. ஜெபிக்கும் பொழுது தேவன் சட்ட ரீதியாய் சரியான காரியங்களை செய்ய தேவனுக்கு நாம் அனுமதியை When you தருகிறோம். pray, you make God unlimited in your life. ஜெபிக்கும் பொழுது தேவன் எல்லை இல்லாத காரியங்களை செய்யும்படியா நம்ம ஜெபத்தின் வார்த்தைகளை கொண்டுதான் அவர் When you செயல்படுகிறார். pray, you make God legal on earth. ஜெபிக்கும் பொழுது தேவன் சட்ட ரீதியாய் எல்லாவற்றிலும் வாழ்வில் இந்த பூமியில செய்யும்படியாய் ஜெபத்தின் மூலமாய் இயேசுவின் நாமத்தின் மூலமாய் அனுமதியை நாம் தருகிறோம். In the nature of God, God cannot function illegally. தேவனுடைய சுபாவத்துல, தேவனுடைய குணத்துல அவர் இந்த பூமியில எதையுமே சட்ட ரீதியாக தான் செய்ய விரும்புவார், செய்வார். If he does something illegal, ஒருவேளை சட்டத்துக்கு எதிரான ஒரு காரியத்தை செய்வார் when it comes to the earth realm, பூமியின் காரியத்துல அவர் அப்படியா ஈடுபடுவார் என்றால் that moment he will cease to be God. அந்த நேரத்துல அவர் தேவன் அந்த இருக்க முடியாம போயிரும். தேவனா இருக்க முடியாம. That's why it is so important for us to use the name of Jesus.
இயேசு என்ற நாமத்தை நாம் பயன்படுத்துவது இந்த காரியத்துக்காக தான் அந்த நாமத்தை நாம் எப்பொழுதுமே ஜெபங்களில் பயன்படுத்துகிறோம். That's why even though God sees what you are going through, but God could not do anything that moment, was because you did not give God legal rights to him to work. Because without him coming and doing something in your life without your permission, that makes him illegal, which means that very moment it will cease God. He can, amen. Hallelujah. 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 It's so important this morning. Amen. Hallelujah. Use the name of Jesus. Again and again. இயேசு என்ற நாமத்தை நாம் மீண்டும் மீண்டுமாய் பயன்படுத்த ஆரம்பிப்போம். The enemy has come illegally there and doing his work, you know. எதிரியானவன் சத்துருவானவன் இல்லீகலா வந்து காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்கிறான். But God will deal with them legally. ஆனால் தேவனோ அது லீகலா அது செயல்படுகிறார். See, when God wanted to crush the enemy, he did not say, I will crush you. God did not say that one. Because if God would have said, I will crush you, which means it's an illegal term. புரியுதா உங்களுக்கு? அது illegal term-ஆ போயிடும். நீ எப்படி என்ன crush பண்ண முடியும்? Without a flesh, God could not crush the enemy. Which means it would have made God illegal. That's why God said, உன்வித்துக்கும் God used the women, telling that she is going to be the legal entity for me, and I will work through her. Hallelujah. Amen. 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 Hallelujah. Hallelujah. I will come through her and I will crush your head. ஒருல ஜீசஸ் God வந்து I will crush ன்னு சொன்னா அங்கேயே சத்துரு சொல்லியிருப்பான். எப்படி முடியாது, இல்லீகல் அது அப்படின்னு இருப்பான். Amen. புரியுதா என் பாயிண்ட்? Are you getting my point this morning? Amen. That's a good God we serve this morning. Amen. Amen. சத்ருவை அழிக்கிறதுக்கு கூட அவர் இல்லீகலா வந்தவனை அழிக்கிறதுக்கு கூட அவர் எப்படி வரணும்ன்றாரு? லீகலா தான் வருவேன்றாரு. ஏன்னா the moment he operates illegally, he will cease to be God anymore. அந்த God என்ற ஸ்தானத்திலிருந்து அவர் விலகிரணும். The moment he operates illegally. That's how powerful your prayer is. God will never operate in your life illegally. Without your permission, God will never do anything in your life and my life. Amen. கேட்டதை விட கேளாததை சில நேரத்தில் அதை யோசிக்க வேண்டியதா இருக்குது. உண்மைதான், அது வேற ரெவலேஷன் அது. Amen. So these are the first stage of revelation. When you ask, God does it. Amen. There's another revelation. முன்னாடி வந்து we ask in the name of Jesus now. That's one level of revelation. There's another revelation. ஜீசாவே கேட்போம். Now we ask in the name of Jesus. There's another revelation called Christ in you, the hope of glory. இப்போ ஜீசஸாவே நீங்க என்ன பண்றீங்க? ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. Amen. அந்த ரெவலேஷனுக்குள்ள வரணும். Amen. Hallelujah. 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 Thank you. So you make God legal on earth. Amen. Your prayer makes God legal on earth. Amen. Your prayer gives God permission. Hallelujah. Hallelujah. So that's why Bible says, do not cease praying. Pray without ceasing. இடைவிடாமல் ஜெபிக்கணும். Which means heaven needs your permission, my permission all the time. Amen. Amen. Hallelujah. 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 So every time you pray, you are giving God the permission. ஜெபிக்கிற போதெல்லாம் தேவனுக்கு நம்ம அவர் செயல்படும்படியான அனுமதியை தருகிறோம். Hallelujah. 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 Because there are rules of engagement when it comes to the kingdom of earth. இந்த பூமியோட ராஜ்யத்துல ஈடுபட வேண்டும் என்றால் ரூல்ஸ் இருக்குது. அதுக்கான சட்டங்கள் ரூல்ஸ் இருக்கு. God will never misuse. Amen. He cannot. It's not in his nature, right? Hallelujah. அதனால தான் ஈவு வந்து அதை சாப்பிட நினைக்கும் போது ஆண்டவர் தடுத்திருக்கலாம். அவர் தடுத்திருப்பாருன்னு சொன்னா இல்லீகலா இருப்பாரு அவரு. கேட்கறாங்க இல்லையா? Why could not God knew that when Eve is going to eat the apple, she's going to fall in sin. Why could not God just stop her? God would not stop her.
because she did not give permission for God. Amen. Only when Eve would have given permission to God. If Eve would have asked God, now what is this? Which means she would have given permission to God. And God would have said, Eve, don't eat it. Amen. Amen. If God would have come and கையை தட்டி விட்டுருக்கலாம், சாப்பிடும்போது தட்டி விட்டுருக்கலாம், தட்டி விடக்கூடாதா? இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைங்க அது ஏதாவது தெரியாது ஏதாவது எடுத்து வாயில் வச்சுட்டா இப்போ என்ன பண்ணுறோம், போய் டப்புன்னு தட்டி விட்டுறோம். அதை கூட ஆண்டவர் செய்ய மாட்டாராம் உன் பெர்மிஷன் இல்லாமல். Amen. Hallelujah. Hallelujah. See, we are seeing how good our God is. ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் பார்த்து வருகிறோம். இட்ஸ் ஒரு டீச்சிங் மாதிரி தான் நான் பேசின்னு வரேன் உங்ககிட்ட, அதனால தான். Amen. Amen. Hallelujah. So whether for God to be legal or illegal, it depends on your prayer. Amen. Whether for God to be limited or unlimited, it depends on your prayer. Whether you want to give God permission or no, it depends on your prayer. Amen. Amen. Your prayer give God the permission. சொல்லுங்க, இன்னிலிருந்து நான் பெர்மிஷன் கொடுக்குறேன் ஆண்டவரே, நீங்க பார்த்துக்கங்க. அவருக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டு நீங்க போய் தலை விட்டு பார்த்துக்க கூடாது அதுல. ஹல்லேலூயா. அவருக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா ரெஸ்ட் பண்ணிடணும். நீங்க பார்த்துக்க, என்ன நடந்தாலும் ஆண்டவரே, Lord, no matter what happens, you will take care of, because I've given you the permission. Now this is your responsibility. When you give God the permission, that becomes his responsibility. It's no more your responsibility. Your responsibility is just thank and praise God. Oh, thank you, Lord, for the outcome. Amen. Amen. Hallelujah. This morning everything is going to be good in our life. Everything is going to be okay, because there is a concept called prayer in our life. வாழ்க்கையில் ஜெபம் என்ற காரியம் இருப்பதனால எல்லாமே தேவன் நம்ம வாழ்க்கையில் சரிப்படுத்துவார். That's why it's so important for us to sit as a family and pray together. அதான் ஒரு குடும்பமாய் அமர்ந்து ஜெபிப்பது மிக அவசியம். That's why it's so important to have your personal altar, family altar and church altar. தனிப்பட்ட பலிபீடம், குடும்ப பலிபீடம், சபையின் பலிபீடம் நமக்கு மிக மிக அவசியமான. That's why if God want to do something in our church, we have to pray as church. ஒரு சபையாய் நம்ம தேவன் நம்ம சபையில செய்ய வேண்டும் என்றால் நாம் சபையாய் கூடி ஜெபிக்க வேண்டும். சபையாய் கூடி ஜெபிக்காத பட்சத்துல ஒரு ஆத்மா கூட உள்ள வராது. Amen. So it is so vital for us to gather as church and pray and give God permission over Grace Covenant Church. Amen. 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 Hallelujah. Took something this morning? Amen. Hallelujah. Amen. I would like to call upon Rachel to come forward and lead us into the offering session. Amen. God bless you all this morning. Amen. Let's all repeat this faith confession. The Bible says God loves a cheerful giver, so I will give to the Lord, not reluctantly or under compulsion, but according to what God puts in my heart. God has blessed me abundantly in Christ, so in all things and at all times I have all I need, and I will abound in every good work. God, who supplies seed to those who plant and gives bread for food, will increase my spiritual and material seeds, which will enlarge the harvest of my righteousness in Christ. I will be enriched in every way to be generous in every way, producing great praise and thanksgiving to God our Father in and through our Lord and Savior Jesus Christ. Amen. Now I would like to welcome Pastor Santosh to give the benediction. Hallelujah. Let's bow down. Father God, in the name of Jesus, Lord, we thank you and we praise you for this wonderful day, Lord. Thank you, Lord, for enlightening our hearts through your word, Lord. The importance of prayer, the mystery of prayer. Thank you, Lord, for giving us, for entrusting us with prayer, that we may give you permission. Yes, Lord, you are just seeking for our permission, O God, to do wonders in our life, to do signs and wonders in our life, Lord. As your word says, we are for signs and wonders.
Our prayer gives you the permission for wonders in our life, Lord. I pray in the name of Jesus, Lord, that wonders will happen in our life, Lord. Signs and wonders, mighty things will take place in our life. Unimaginable things, impossible things will become possible in our life, Lord. We give you the permission of Father. In the name of Jesus, thank you, Lord. And we, Lord, we know that you want to operate in our life legally, because you cannot operate illegally, Lord. And thank you, Lord, that our prayer, Lord, our prayer gives you the legal rights over our life, Lord. This morning we give you legal permission, Lord, legal rights over our life and our loved ones, Lord. That thing which is concerning over me, that thing which it's concerned to me, Lord, we give you permission over that thing, Lord. Yes, oh God. Thank you this morning for this time of reflection, oh God. In your word, oh, we thank and we praise you, Lord, for all the good things. Thank you, Lord. And we thank you for the tithes and offering which has been sown in your kingdom, Lord. Thank you, Lord. As your word says, at the point of obedience is where miracles happen. As we have obeyed your word this morning to sow our tithe and our offering, O God, expecting a great mighty harvest. In Jesus' name, O Lord. Hallelujah. Strengthen the hands, O God. Lead us and guide us, O Master, that your name alone be glorified in and through our life, Lord. We want to dedicate ourselves, our children, and the last penny of us for your glory, O Lord. For your glory alone, O Master. We give you all the glory and honor. In the most precious name of our Lord and Savior Jesus Christ we pray. Amen. 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 May the love of Father, grace of our Lord and Savior Jesus Christ, sweet fellowship of the Holy Spirit abide and lead us into the prayer life always. Amen. Hallelujah. Hallelujah. Praise God. Amen. Coming Friday, we have a prayer session at Kumar's house. Coming Friday, we'll be having a prayer session. It's not going to be a 3 hours prayer session. I think it's going to be 2 hours. Amen. Amen. Hallelujah. From 7 to 9 p.m. From 7 to 9, it's going to be a prayer session. We are not going to talk or preach or anything. Maybe 5 or 10 minutes I may take time to just encourage us, to pray. But it's going to be mostly prayer. So we pray and we will, we'll gather together as church and we are going to pray for our church. We are going to pray for the souls, When we prayed, when we pray, Bible says God added, souls into the church and Vedam Tolugirathu. So it's so vital for us. So we will continue to have these prayer sessions often. Amen. தொடர்ந்து இந்த ப்ரேயர் செஷனை அதிகரிக்க I've already started to see God operating to bring souls in our church. Amen. There are a few contacts coming to me. Amen. சில பேர் என்ன வந்து கான்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க, to come to our church. I've already seen the prayer working in our church. That's why I wanted this to happen. It has to come out from fire. Amen. It has to come out from fire. Amen. Anything should be birthed out of fire. Amen. The soul winning will be birthed out of fire. Amen. Hallelujah. So it's so vital for us to pray. So it's going to be from 7 to 9, followed by dinner. முன்னாடி சொன்னது போல, it's not about the dinner, but it's all about the prayer. Amen. இன்னொன்று இருக்குது, மீட்டிங் வித்தவுட் ஈட்டிங் இஸ் சீட்டிங் அப்படின்வாங்க. Yeah, we are going to, in coming days, we are going to more focus on, So the only thing why dinner, you don't need to worry about dinner, If we are people are, dinner சாப்பிட்றவங்களா இருந்தா, don't need to worry about dinner. So you focus more on prayer. You come for prayer, So அதுக்குரிய வசதியை பண்ணுறதுக்காக தான் இது கூட வந்து நம்ம போடுறோம். Hallelujah. But in coming days, as we all, we are all wishing to pray more in fasting and prayer. நாலு வாரம் நீங்கள் சோறு நீங்கள் இல்லைன்னு தான் சொல்லுவோம் நாங்கள்.
ஆமென். அப்படிப்பட்ட ஒரு நாட்கள் கூட ஆண்டு நடத்துவார் நம்மை. ஆமென். இனிஷியலி ஆமென். These things are there. God bless you all. Amen. So coming Friday we are going to have prayer. Come with a prayer. Prayer fireல வாங்க. Amen. பிரேயரின் அடுத்த பிரேயரின் பாயிண்ட் கொடுத்தோன்னா அடுத்த டப்புன்னு எடுத்து ப்ரேயர் பண்ணிடணும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஃபயரா இருக்கணும் பிரேயர்ல. ஆமென். God bless you all. Amen. So Friday in Brother Kumar's house. God bless you all. Thank you. God bless you. Amen.